சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பாவின் உடல் இன்று அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏன் இப்பொழுது இத்தனை உக்கிரமாக நின்று கொண்டிருக்கின்றார் என்பதை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உனக்கு ஒருவர் செய்த துரோகத்தை கண்டு தான் உன் அப்பா எப்பொழுது மனவேதனை கலந்த கோபத்தோடு வந்திருக்கின்றேன். எனக்கு என்ன பிரச்சனை என்றால் என்ன? இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்கள், இது போன்றெல்லாம் செய்வதற்கு ஒருவர்களுக்கு துணிச்சல் வருமா என்ற எண்ணம்தான் உன் அப்பாவிற்கு. நான் எல்லோரையுமே சாதாரணமாக நினைத்து விட்டேன். குழந்தைகள் என்றால் எல்லோருமே நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து விட்டேன். எங்கே இத்தனை வஞ்சகம் எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்திருக்கிறார்கள் என்பதை உன் அப்பா நான் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். அதை கண்டவுடன் என்னால் நிச்சயமாக இதனை தாங்க முடியவில்லை. நான் என் குழந்தை யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யாத குழந்தை. உனக்கு நிச்சயமாக யாராலும் எந்த கஷ்டங்களும் வந்து விடாது என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நீ நல்லவனாக இருப்பதே உன்னை சுற்றி இத்தனை துரோகிகளை உருவாக்கி இருக்கின்றது என்பதை உன் அப்பா இப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்து விட்டார்கள்? உன்னை என்ன செய்தாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைத்து விட்டார்களா? உன்னை சுற்றி யாரும் இல்லை என்றவுடன் அவர்கள் தைரியமாக இப்படி ஒரு வேலையை செய்வதற்கு துணிந்து விட்டார்களா? துரோகம் என்பது என்றால் என்ன? அவர்களுக்கு அதை எளிதாக செய்துவிட முடிகிறது என்றால் நிச்சயமாக இனிமேல் அவர்களுக்கு உனக்கு துணையாக நின்று கொண்டிருப்பது யார் என்பதனை காணப்போகின்றார்கள். இந்த சாயப்பா உன்னோடு நிற்பதை அவர்கள் இதுவரை அறிந்திருக்கவில்லை. ஆனால் இனிமேல் தானே கண்கூடாக காணப்போகின்றார்கள். இந்த அப்பாவினுடைய துணை உனக்கு இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் பயப்படாதே. எதை கண்டும் நீ வேதனை அடையாதே. எப்பொழுதுமே உனக்காக உன் அருகில் நின்று கொண்டிருப்பேன். யார் உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்க நினைத்தாலும் அதை தட்டி கேட்க நான் வருவேன் என்பதை மறந்து விடாதே. நான் உன்னுடைய சூழ்நிலை பார்த்து இது போன்ற ஒரு நிலைமை உனக்கு வராது என்று தைரியமாக இருந்து விட்டேன். நான் இருக்கும் பொழுதே அவர்கள் உன்னை பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள் அல்லவா? இனிமேல் அவர்களுடைய முடிவானது இந்த அப்பாவின் கைகளில் தான் இருக்கின்றது என்பதை என் குழந்தை நீ உணரத்தான் போகின்றாய். உன் அப்பா ஒவ்வொரு நாளும் உனக்கானதாக உன்னை காண வரும்பொழுது உனக்கான தைரியத்தையும் நாம் தரும்பொழுது என் குழந்தை நீ மன சந்தோஷம் அடைகின்றாய் அல்லவா? என்ன நடந்தாலும் நம்மை நம் அப்பா பார்த்து கொள்வார் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அந்த நம்பிக்கையை உன் அப்பா நான் காப்பாற்ற வேண்டும். என்னுடைய கடமை அதுதானே. என் குழந்தையை காப்பாற்றுவது தானே என்னுடைய முதல் வேலை. நான் அதை விடுத்து வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். இதுவரையிலும் உனக்கு மனதிற்குள் இருந்த சிறு பயங்களையும் நீ விடுத்துவிடு. ஏனென்றால் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீ உன் மனதிற்குள் தெளிவாக பதிய வைத்துக்கொள். யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்ற தைரியம் இனி உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். உன் அப்பாவாகிய இந்த சாயப்பாவுடைய அன்பில் எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய் என்பதை முதலில் நீ மனதிற்குள் நம்ப வேண்டும். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களுக்கு மனதில் இத்தனை தைரியம் இருக்கிறது என்றால் நேர்மையாக இருக்கின்ற உனக்கு மனதில் எத்தனை தைரியம் இருக்க வேண்டும்? அதுவும் என்னை துணை கொண்டு நிற்கும் பொழுது உனக்கு எத்தனை தைரியம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று முதலில் நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, ஒரு பொழுதும் யாருக்காகவும் உன்னுடைய தைரியத்தை நீ இழந்து விடாதே. நீ ஒரு முறை அதை இழந்து நிற்பாயானால் அவர்கள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்ற எண்ணத்தை மனதிற்குள் வைத்துக் கொள்வார்கள். நீ யாரை நம்பி இருக்கின்றாய், உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் தானாகவே வந்துவிடும். ஒரு பொழுதும் இது போன்ற நினைப்புக்கு அவர்கள் நீ இடம் கொடுக்க கூடாது. இதுவரையிலும் உன் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இப்பொழுதெல்லாம் நீ அப்படி இருக்க முடியாது அல்லவா? ஏனென்றால் உன் வாழ்க்கைக்குள் சாயப்பா என்ற ஒருவன் புதிதாக இருக்கின்றான் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற நிலைமையைப் போல இப்பொழுது சாதாரண நிலைமை உன் வாழ்க்கையில் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என்ன நடந்தாலும் சரி, உனக்கு துணையாக நிற்பதற்கும், உனக்கு ஒன்று என்றால் தட்டி கேட்பதற்கும் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன சூழ்நிலைதான் வாழ்க்கையில் வந்து விட்டதுமே, எத்தனை கஷ்டங்கள் தான் உன்னை பதம் பார்க்க நினைக்கட்டுமே, அதாவது என் குழந்தை மனதிற்குள் நினைப்பது ஒன்று மட்டும்தானே, நம் அப்பா எப்படியும் நம்மை காத்தருள்வார், அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்பதை தானே. நீ என் மீது நிச்சயமாக கொண்டிருக்கின்ற இந்த அன்பிற்கு நான் ஒருபொழுதும் உனக்கு இந்த மனிதர்கள் போன்ற துரோகம் செய்ய மாட்டேன். நான் என்ன நினைக்கின்றேனோ அதை உனக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்று எப்பொழுதும் சத்தியம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சாயப்பாவின் வாக்கிலிருந்து ஒருபொழுதும் நான் மீறவிட மாட்டேன். என் அன்பு குழந்தைக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவையது, எப்பொழுது தேவையது, எப்படி வேண்டும் என்பதை எல்லாம் உன் அப்பா நான் நன்கு உணர்ந்து வைத்திருக்கின்றேன். அவற்றையெல்லாம் சரியான நேரத்தில் உனக்கு நான் கொடுத்து விடுவேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறையும் மனவேதனை அடையும் பொழுது இந்த சாயப்பா பார்த்து கொண்டிருக்கின்றாரோ என்று நினைத்து விடாதே. நிச்சயமாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பது உண்மைதான். ஆனால் நான் நீ படுகின்ற வேதனையை சந்தோஷத்தில் பார்க்கவில்லை என் குழந்தையே. படுகின்ற கஷ்டங்களை நானும் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் பார்க்கின்றேன். நான் உன்னை பார்க்கின்ற பார்வையிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் குறைந்து விடாதா என்று தான் உன் அப்பா உன்னை பார்க்கின்றேன். என் குழந்தையே, நீ மனதிற்குள் ஒவ்வொரு முறையும் நினைக்கும் பொழுது இந்த அப்பா சாயப்பா சாயப்பா என்று அழைக்கின்றாய் அல்லவா? நீ என்னை உன் அப்பாவாக நினைக்கும்போது நான் இந்த சாயப்பா ஒரு தந்தையினுடைய கடமையை செய்யாமல் விட்டுவிட மாட்டேன். யாரிடமும் உன்னை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். என் குழந்தைக்கு கஷ்டம் என்று ஒன்று வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் நீ வேதனைப்படும் பொழுது ஒரு அப்பாவாக உன்னை அரவணைக்க நான் உன் அருகில் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை என் குழந்தை நீ மறக்கக்கூடாது. அப்பா உன்னோடு இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என் குழந்தை அதற்காக நீ சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் உன் அப்பாவிற்கு இருக்கின்ற 1000 வேலைகளையும் விடுத்து என் குழந்தை உன் மனது மகிழ வேண்டும். உனக்கு துரோகம் செய்கின்றவர்களை அப்பா தண்டித்து விடுவார் என்கின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரிய வேண்டும். உனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்த வேண்டும் என்று உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் அல்லவா? அது உனக்கு சந்தோஷம்தானே? ஒருபொழுதும் என் குழந்தையின் மனதை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். உனக்கானவன் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எத்தனை துரோகங்களாக இருந்தாலும் இந்த சாயப்பாவினுடைய அனலில் முன்னால் கரிந்து போவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் சாதாரணமாக இருக்கும்போது இவர்களை எல்லாம் ஒரு கை பார்க்க துணிந்து நிற்பேன். இன்றும் இவர்கள் என்னை இந்த அளவிற்கு உக்கிரமடைய வைத்து விட்டார்கள். என்னையே என் உடலில் அனல் எரிகின்ற அளவிற்கு கோபத்தை மூட்டி விட்டார்கள். என் குழந்தையை நீ வேதனைப்படாதே, அதை நினைத்து வருத்தப்படாதே. என்ன நடந்தது வாழ்க்கையில் என்று நினைக்கும் முன்னரே நான் உன் வாழ்க்கையை மீண்டும் சரி செய்து தந்து விடுகின்றேன். இந்த சாயப்பா துணை நிற்கும் பொழுது என் குழந்தையின் கண்களிலிருந்து ஒருபொழுதும் கண்ணீர் வரக்கூடாது. ஒருவேளை உனக்கு தூக்கம் தாங்க முடியவில்லை அப்பா, நான் கண்ணீர் சிந்தினால் மட்டும்தான் என்னுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கும் என்று நீ வேதனைகளை எல்லாம் நினைப்பாய். ஆனால் அந்த ஒரு முறை மட்டும் உன் மனதில் இருக்கின்ற பாரத்தை குறைப்பதற்காக நீ கண்ணீர் விடலாம். அதுவும் மற்றவர்கள் யாரும் பார்க்கின்ற வகையில் நீ ஒருபொழுதும் சிந்திவிடக்கூடாது. அதை கூட உன்னிடம் பகிர்ந்து கொள்ள உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு என் குழந்தையின் முன்னால் மட்டுமே நீ கண்ணீரை சிந்த வேண்டும். என் குழந்தை எதுவாக இருந்தாலும் நீ இடத்தில் பகிர்ந்து கொள். உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் நீ இந்த அப்பாவிடம் வேறு யாரையிடம் ஒருபொழுதும் என் குழந்தையை நாடி செல்லக்கூடாது என்று தான் அப்பா சொல்கின்றேன். ஏனென்றால் துரோகிகள் இப்படி உன் அருகில் இருக்கும்பொழுது இன்னும் உன்னை வேதனைப்படுத்த எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கின்றார்களோ, உதவி என்று நின்று யாரிடமும் அவமானத்தை தேடாமல் என் குழந்தை வாழ்க்கையில் சந்தோஷமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று இந்த சாயப்பாவினுடைய ஆசிகளை உனக்கு நான் முழுமையாக தருகின்றேன். என் குழந்தையே, இனிமேலும் இது போன்ற ஒரு துரோகி உன் வாழ்க்கையில் இல்லாமல் நான் பார்த்து கொள்கின்றேன். அவர் காண முடிவு என் கைகளிலிருந்து கிடைக்கப் போகின்றது. அதுவரை நீ சந்தோஷமாக காத்து கொண்டிரு. இந்த சாயப்பாவின் உடல் இன்று அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னேன் அல்லவா? அதற்கான விளைவு இன்னும் 2 நாட்களில் உன் துரோகிகளுக்கு நிச்சயமாக தெரிந்தே தீரும்.
என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.